Hi guys, welcome. Gold weekly recap. Last week of the May. See, இந்த வீக் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செல் சைட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம ஒரு 2 வீக்ஸாவே 30th மார்ச் வீக்கோட லோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லோக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அரௌண்ட் என்னோட டார்கெட் லெவல் வந்து அந்த 4350 to 400 அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வரணுன்றதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ல ஒரு ட்ராப் இருந்தது. தென் இந்த வீக்ல ஃபண்டமெண்டல்ஸ் பெருசா ஸ்கெடியூல்டு எதுவும் கிடையாது. மண்டே மட்டும் மார்க்கெட் ஹாலிடே. தென் தேர்ஸ்டே சின்னதாக ஒரு ஃபண்டமெண்டல் மட்டும் ஒரு 8:30 நியூஸ் இருக்கு. அது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. தென் தேர்ஸ்டே ஒரு 10-12 AM போல தான் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் 60 டேஸ்க்கான நெகோசியேஷன் டீல் வந்து ஓகே ஆகிடும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா தெரியாது. பட் அது ரொம்ப எல்லா விதமான ஸ்ட்ராங் சோர்சஸ் கிட்ட வந்தது, அவங்க கிட்ட வந்து வந்தது. ஸோ மார்க்கெட்ல வந்து அந்த நியூஸ் வந்தோடனே டாலர் செல் ஆஃப், தென் ஆயிலும் செல் ஆஃப், கோல்டு, யூரோ, ஜிபிபி, நாஸ்டாக் எல்லாமே பர்ஃபார்மிங் வெல், புலிஷ் ஆயிடுச்சு. இதுதான், வேற எதுவும் இல்லை இந்த வீக்ல. இன்னமும் ட்ரம்ப் கிட்ட இருந்து அஃபிஷியலான நோட்டீஸும் வரல. பார்ப்போம், வெயிட் பண்ணி. இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம செல்சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு உடனே ரெண்டு தான் நடக்கும். ஒன்று மார்க்கெட் நல்ல கன்சல்டேஷன் நடக்கும், ஏன்னா பெரிய பெரிய ட்ராடெல்லாம் கரெக்ட் ஆகிட்ட உடனே. ஓகேங்களா, அங்க வந்து ஒரு மூவ் வந்து டக்குன்னு போகாது. ஒன்று நல்ல கன்சல்டேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதே மீறி எக்ஸ்பான்ஷன் வேணும்னா மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கான டிஓஎல்ஸ் வந்து மார்க்கெட் எடுத்து முடிச்சிட்ட பிறகு, ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன, இந்த டெய்லி வீக்லி டைம் ஃப்ரேம்ல ரொம்ப நாளா எடுக்காம இருக்குல்ல, அந்த டிஓஎல் எடுத்து முடிச்சிட்ட பிறகு கம்பல்சரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பாருங்க. ஓகே, இந்த நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் ஒரு பைக் மாறிடுச்சு. டைரக்டா அப்படியே திருப்பி திருப்பி எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் அவர் ட்ரா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட்டா இருக்க போறோம் மார்க்கெட்ல இந்த வீக். டிஓஎல் டே டைம் ஃப்ரேம், மண்டே லீவு, பேங்க் ஹாலிடே, ஸோ அதை விட்டுறலாம். இங்கே ஒரு 5000 இருந்தது, திருப்பி டேப் ஆகணும் அவசியம் இல்லை. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அகைன் மார்க்கெட் மேபி மண்டே வந்து பேங்க் ஹாலிடேவா, அதோட ஐஸை ஸ்வீப் பண்ணி மேலே போயிட்டு டியூஸ்டேனோ ஐ ஆஃப் த வீக் வச்சுட்டு இறங்க மாட்டேன். பட் அப்படிலாம் நடக்கல. ஓகே, அந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துடலாம். 4 hour டைம் ஃப்ரேம். சி கைஸ், இது வந்து 1 டேலயும் லிக்விடிட்டியா தெரிஞ்சிருக்கும். 4 hourல இன்னும் கிளியரா இருக்காது. 15 மினிட்ல போனீங்கன்னா பயங்கர லிக்விடிட்டியா இருக்கும் இந்த ஜோன். ஸோ இங்க இருந்தாலும் பை ஆகுதுல மார்க்கெட் வாய்ப்பே இல்லை. ஓகே, சரி, இப்போ இங்க பாருங்க, ஓப்பனிங் ஆஃப் த ஏஷியன் நல்லாவே ஒரு பேரிஷா இருந்திருக்கு. தென் நம்ம டேரக்டா 1 PM போயிடலாம். 1 AM 11 செஷன். ஸோ 1 AM வந்து நம்ம இந்த 2 to 5:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம் கைஸ். ஓகே, அதில் 2 to 5 ரொம்ப முக்கியம். ஓகே, 2 to 5:30 ஃபுல் செஷன்ன்றது அது நம்மளுக்கு 11:30 AM இருந்து 3 PM வரைக்கும் வரும் இந்தியன் டைம்ல. அதுல நான் எதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னா 12 to 2:30, ஏன்னா அதுக்குள்ள தான் இந்த 3 to 4 AM நியூயார்க் டைமோடைய கில் ஜோன் சில்வர் புல்லட் கவர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுல 1 hourல போயிட்டு பாக்குறேன் எதனா இருக்கா பீடிய ரேஸ் நம்மளுக்கு தெரியுதா புரியுதான்னு. மார்க்கெட் கரெக்டா 2 o'clock போல கில் ஜோன் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இந்த எஃப்இஜி. ஓகே, பட் மார்க்கெட் அந்த எஃப்இஜிக்கு ரியாக்ட் ஆகல, போகவே இல்லை. சரிங்களா, ஸோ மேபி இதை வந்து ஓபியா கன்சிடர் பண்ணி இங்கே நிற்கலாம் இந்த கேண்டில. சரிங்களா, பட் ஐ எம் நாட் ஷுர் அதுக்கு. அதுக்காக நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல XIUSல போயிட்டு மேபி XIUSல இந்த எஃப்இஜி டேப் ஆயிருக்கான்னு பாக்குறேன். அப்படியே அங்கேயும் ஆகலைன்னா நம்ம நியூயார்க்ல பாத்துக்கலாம். ஏன்னா லண்டன்ல மேபி ஒரு மேனிபுலேஷன் அடிச்சிட்டானா நம்ம காலி ஆயிடுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகுது மார்க்கெட். சி 20 டைம் எஃப்இஜியோட டைம் 20. ஓகே, நாட் டன். இங்கேயுமே அப்படியே தான் இருக்கு மார்க்கெட். இனிமேல் ஸ்டார்ட் ஆகும்போது சைலண்டான தான் இருக்கு. 2 o'clock ஃபைன். ஓகே, 15 minute டைம் ஃப்ரேம் 2 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் பாருங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் கன்சல்டேஷன்ல மாட்டிருச்சு, நம்மளுக்கு பெருசா ட்ரேட்ஸ் இல்லை. இந்த எஃப்இஜி ஆர்எல்ஸ் இந்த ஓபி அதை கன்சிடர் பண்ணியிருந்தா நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம் இந்த டைம்ல. பட் நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணல. பிகாஸ் ஓபின்னு சொல்லிட்டு நான் ஓகே ஒத்துக்கிறேன், ஆனால் நான் நியூயார்க் செஷன்ல ட்ரேட் பண்ணிடலான்னு விட்டுருவேன். இப்போ எனக்கு இந்த ஃபேராலி கேப் டேப் ஆச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து 0.5 போயிடும் ப்ரீமியம் போற மாதிரி. தென் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவே இந்த ஓபின்றது மேபி ஃபெயிலியர் ஆகலாம். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஓபி எனக்கு வந்து ப்ரீமியம் இல்லை கைஸ், தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ ரிஸ்க் எடுக்க தந்தா கூட நியூயார்க்ல எடுத்துக்கலாம். ஏன்னா லண்டன்லேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் லாஸ் பண்ணிட்டா நியூயார்க்ல வந்து மைண்ட் செட் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்.
நம்ம லண்டனை ஸ்கிப் பண்ணிட்டு நியூயார்க்ல பாத்துக்கலாம். அதுக்குள்ள மேனிபேஷன் நடந்து முடிச்சுதான் முடிக்கட்டும். ஒரு 4 hour ஃபேரடி கேப்பாவும் மாறிடுச்சு. ஸ்டில் அவன் எதுவுமே பண்ணல. இங்க பாருங்க, சிஆர்டி மட்டும் அவனுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சரிதா, கிரியேட் ஆயிருக்கா? ஸோ ஒரு 4 hour கேண்டில் முடியும் போதும் உள்ள வந்து பாருங்க. இப்போ வேற வழியே இல்லை, நம்ம எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து அது ஓபியை கன்சிடர் பண்ணிக்கலாம். பிளஸ் மார்க்கெட்ல வந்து நான் நினைச்ச மாதிரி ஒரு பிஎஸ்எல் ஸ்வீப் நடந்தாச்சு. ரொம்ப சிம்பிளான கிரைட்டீரியா. நம்ம செல் எடுக்க போறோம்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு பிஎஸ்எல் அன் பண்ணியிருந்தா நம்ம ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆகாது. ஏன்னா நீங்க செல் எடுக்கிறீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ்ன்றது எப்போ அடிக்கும்? மார்க்கெட் பை ஆகி வந்தா தான் அடிக்கும். ஏன் பை ஆகி வருது? அங்க ஏதோ பிஎஸ்எல் லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கு, அது எடுக்கிறதுக்காக வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்னோட எஸ்எல் அடிச்சுட்டு டிபி போதும். ஸோ நீங்க எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணும்போது முன்னாடியே அங்க பிஎஸ்எல் ஒன்று அன்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எஸ்எஸ்எல்லுக்கு மார்க்கெட் தாராளமா போகும், உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகாம. ஸோ திஸ் இஸ் அவர் ட்ரேட். 9 AM போல தொட்டிருக்கு. சரி, டார்கெட்ஸ் ஜஸ்ட் இந்த ஈக்குவல் லோஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்க. இந்த ஒரு லோ, இந்த ஒரு லோ. ஓகே, இது வந்து நம்ம ஃபுல் டார்கெட்டா வச்சுக்கலாம். பட் நீங்க இந்த பாடி கிட்ட வரும்போது கொஞ்சம் உஷாராக, மார்க்கெட் போலன்னா ஒரு பார்ஷல்ஸ் புக் பண்ண பாருங்க, மிச்சத்தை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரேட். நியூயார்க் செஷன் 9 AM. எஸ்எல் இங்க பாருங்க, நான் இங்க வைக்கல, ஏன்னா அதான் ஸ்வீப். நான் இங்க வைக்கிறேன். இப்போ இந்த இடத்த மார்க்கெட் இன்வாலிடேட் பண்ணிச்சு, அது மேல பை ஆகுதுன்னா நான் எதுவும் ஹோல்ட் பண்றதுல யூஸே கிடையாது. அவ்வளவுதான், நான் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போதான் மார்க்கெட் அங்கே மேனிபுலேஷன் ஆயிருக்கு. நான் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் தான் வைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 2.8 அரௌண்ட் 3 RR ஏன்னா ட்ரேட் முடிச்சாச்சு. எப்போ வந்து நம்ம டார்கெட் ஹிட் ஆச்சு? 2 o'clock. ரொம்ப தள்ளி தான். அதனால நம்மளுக்கு 12 o'clock அப்படின்றது 9:30, 2 o'clockன்றது 11:30 கிட்ட போயிட்டு இருக்கோம். 2 hour முன்னாடியே கொடுத்துருக்கானா? 1 o'clock வரும்போது ஒரு 2 hour தான் கொடுத்துருக்கான். அதே மாதிரி நம்ம ஹோல்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே ஃபைன், புரிஞ்சுதா? இது ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் டியூஸ்டே போயிடலாம். டே டைம் ஃப்ரேம், சாரி இப்போ பார்த்தது தான் டியூஸ்டே, இப்போ வெனஸ்டே. ஸ்டில் நம்மளுக்கு இன்னும் டிபி இங்கே பெண்டிங்ல தான் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெனஸ்டே போயிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 4 hours சம்திங் ஏஎம்பி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 4 hours நம்ம இன்னொரு போது அந்த 1 AM கேண்டில் இருக்கு பாருங்க, அது உள்ள போங்க. உள்ள போயிட்டு 1 hour பாருங்க. 1 hourல கிளாரிட்டி யாராவது கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. ஓகே சி, இங்க நம்மளுக்கு ஒரு ஃபேரலி கேப் ஒன்று இருக்கு. இந்த ஃபேரலி கேப்பை மார்க் பண்ணுவோம் ஆர்டர் ஃப்ளோக்காக. ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம் ஓபி, இந்த ஓபியை தான் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இதை கொஞ்சம் நல்லா பாருங்களேன், இந்த 6 AM கேண்டில் இங்க ஒரு ஸ்வீப்பை கொடுத்துட்டு பக்காவா இவனும் ஒரு ஓபியா கிரியேட் ஆயிருக்கானா? ஸோ இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. கரெக்டா இது வந்து 2 o'clock கேண்டில், இது 1 o'clock கேண்டில். நம்ம 2 o'clock கேண்டில் தான் உள்ள போனோம். பட் 2 o'clock அப்போ என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் ஆல்ரெடி ஃபால் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு பாருங்க, சரி ஃபெராலிக் அப்பும் கிரியேட் ஆயிருக்கு. தென் வி காட் ஒன் ஆர் ஓபி. ஓகே, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ட்ரி எடுக்க முடியாதானா? நம்ம பிடிஆர் எங்க இருக்கு? மார்க்கெட் அதுக்குள்ளாரியே கீழே இறங்கி டிஸ்கவுண்ட் வந்துச்சு. எனக்கு திருப்பி ப்ரீமியம் போனா கூட நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஹை டு லோ ப்ரீமியம் போறது இந்த கேண்டில் தான் 4 o'clock. ஸோ நம்ம வந்து 2 o'clockல இருந்து 5 o'clock எப்போனாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம். டேரக்டா நான் 1 hourன்றதுனால 5 minute எக்ஸிகியூஷனுக்கு போறேன். இதான் சொன்னேன், மார்க்கெட் இங்க 2 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்மளுக்கு இங்கே முடிஞ்சு போச்சு என்ட்ரி. 1 o'clock டேப் பண்ணிட்டான். நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா இங்க இருந்து மார்க்கெட் இறங்கும் போது இந்த எஃப்இஜிலியோ இல்ல இந்த ஐஎஃப்இஜிலியோ எடுத்துருப்போம். இப்போ 2 o'clock நான் ட்ரை பண்ணும்போது நான் டிஸ்கவுண்ட்ல தானே இருக்கேன், ப்ரீமியம் போய் தானே ஆகணும். அதனால தான் இன்னும் ஒரு 2 hours நம்ம வெயிட் பண்ணிருப்போம்னு சொல்றேன். கரெக்டா இங்கதான் இப்போ மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. பட் என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கோம்னா இந்த ஃபேராலி கேப்ல இருக்குல்ல, அந்த ஃபேராலி கேப்ல. அது என்னது? ஐஓஎஃப்இடி. ஓகே, 1 hour உடைய ஓபி எஃப்இஜி மார்க்கெட் டேப் ஆயிட்டு ஒரு 5 minute ஃபேராலி கேப் ஐஓஎஃப்இடி கொடுத்துருக்கு. இது நம்ம லேட் லண்டன் டு இயர்லியர் நியூயார்க் ஹோல்ட் பண்ற மாதிரி தான் கைஸ் வரும் செட்டப். தென் அவர் டிபி ஃபர்ஸ்ட் இந்த லோஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டிபி. செகண்ட் டிபி தான் நம்ம அந்த வீக்லி டிஓயில் வச்சோம்ல அது.
சி இது வரைக்கும் நம்ம மேக் பண்ணது 6.5 என்ன ஃபார் த வீக் தாராளமா போதும். ஓகே அது அரௌண்ட் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா இது வரைக்கும் வரணும் தான். இது வருது 12.39 அந்த மாதிரி வருது. சம்திங் உங்களுக்கு 11 கிட்ட வந்திருக்கு. நீங்க பார்ஷியல் தயவு செஞ்சு இங்க புக் பண்றது. இங்க புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அகைன் நான் வந்து ரீட்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டுலாம் கீழே வேற ஓகே நம்ம வந்து எடுத்துட்டோம், பார்சல் எடுத்துட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு ரிஸ்க் ஃப்ரீயாக ஹோல்ட் பண்ண வேணும். ஓகே பார்சல் எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 70% மினிமம் எடுத்துருங்க. இதே நீங்க ஃபியூச்சர்ஸ் பண்றீங்க, ஜிசி பண்றீங்கன்னா கான்ட்ராக்ட்ல தான் எடுக்கணும். 1 2 தான் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. நம்ம சிஎஃப்டிஸ்ல பண்றீங்கன்னா நீங்க ஒன்னு போட்ட ஒரு லாட் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டா கூட 0.7 நீங்க எடுத்துக்கலாம், 0.3 மட்டும் ஹோல்ட் பண்ண விடலாம். ஸோ அங்கே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் ஹோல்ட் பண்ண விட்டுக்கலாம். அரௌண்ட் நீங்க லண்டன்ல கூட முடிச்சிட்டா கூட 6.5 போதும். ஓகே இப்போ இவ்வளவு பெரிய எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு மார்க்கெட்ல, டிபி இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து 1 hour 4 hourல என்ன ஃபேரலிகாப்பா இருக்குன்னா மார்க் பண்ணிட்டு திருப்பி லோ டைம் ஃப்ரேம் எக்ஸிகூஷன்ஸ் எதனா கிடைக்குமா 8:30 8 o'clock போல நியூயார்க்லன்னு பார்க்க போறேன். ஸோ திஸ் இஸ் ஃபெராலி கேப். ஆனால் 5 to 9 நம்ம 8 o'clock உள்ள வந்துருவோம். ஸோ 1 hourல போயிட்டு பார்ப்போம். இது பாருங்க ஒரு ஃபெராலி கேப் கிரியேட் ஆயிருக்கா. அந்த ஃபெராலி கேப் தான் மார்க்கெட் ட்ரிகர் ஆகிறது 8 AM போல. முக்கியமா அது நியூ அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து 0.5 போயிடுச்சு, அதையும் பார்த்துக்கோங்க. நான் டேரக்டா 1 hourன்றதுனால 5 minute போய் பார்க்க போறேன். நல்லா செட்டப் இருக்கா? 8:15 ட்ரிகர் ஆகுது. ஐஎஃப்இஜி எஃப்இஜி எதுவுமே இல்லையே. அப்படியே சிஎஸ்டின்னு சொல்லிட்டு தான் போடணும். பட் அது எனக்கு அவ்வளோவா வராது. எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஓபி தான் ஓகே. ஓகே நோ என்ட்ரி. என்னோட வியூவில் எனக்கு இங்கே லண்டன்ல பண்ண ப்ராஃபிட்டே போதும். நோ என்ட்ரி கட்டலாம். அதுக்கப்புறம் என்ட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க ரீச் ஆயிட்டான். ஓகே இந்த பை சைட்லாம் உட்காந்து பிடிச்சிட்டு கூடாது. மெயின் டிஓல ரீச், வீக்லி டிஓல ரீச், மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். பாருங்க சைலண்டா உட்காந்துருக்கு. பென்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸ்பான்ஷன் நடந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் சினாரியோ வேறனா மார்க்கெட் இந்த ஐஎஃப்இஜி சாரி இந்த எஃப்இஜி ஐஆர் இங்க ரியாக்ட் பண்ணி செல் ஆகலாம். ஓகேவா அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. ஈவன் நீங்க ஈக்குவல் ஐ தான், இல்லைன்னே சொல்ல. அது 1 hour 4 hour டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஹையா தான் இருக்கும். டிஸ்கார்டுக்கு ஒருத்தர் டவுட் கேட்டிருப்பாரு. பட் நான் இங்க வந்து ஒரு செல் எதிர்பார்த்தேன். எப்போ டர்ஸ்டே நியூஸை வந்து மாத்தி விட்டாங்களோ ஃபண்டமெண்டல் படி அப்பவே முடிஞ்சு போச்சு. கன்ஃபார்மா இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் ஆகி தான் கனெக்ட் ஆகும் போது நமக்கு இது வேலைக்கு ஆகாது இந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்னு சொல்லிட்டு. ஓகேவா அது வந்து நம்ம 1 hour அந்த 15 minute கூட பார்க்கலாம். டெக்னிக்கலி ஃபெயிலியர் ஆகிறத கூட பார்க்கலாம். எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு வந்து நீங்க ஈக்குவலைஸ் தட்ஸ் இட். இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறது எப்படின்னு பார்த்துடலாம். சரி இங்க மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஏஷியன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு, இல்லைன்னே சொல்லல. பட் நான் எதிர்பார்க்கறது அந்த ஐலேருந்து இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே அது இல்லாமல் இந்த ஐஆர்ல வரைக்கும் மார்க்கெட் போகணும்னு அது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு ஃபர்ஸ்ட் பைக்கு நம்ம ஓவராலா பை திரும்புதோ இல்லையோ ரீட்ரேஸ்மெண்ட் பையாவது கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். இன்னும் பார்க்கலாம். இதுல பிடிஆர்ஏ எப்படி எடுக்கலாம் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை டார்கெட்டா வச்சுக்கிறேன் ஈக்குவலைசர். ரைஸ் இங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்பான்ஷன்லாம் கண்டினியூஷன் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் ஈக்குவலைஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ப்ரீமியம்ல கூட கிடையாது. இந்த பாருங்க இது ஐஎஃப்இஜி இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ஃபைன் கொஞ்சம் லிக்விடிட்டிஸ்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே இதுல மார்க்கெட் 8 o'clock நல்ல மூமெண்ட். ஓகே எஸ்எம்டி பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். 5 minute போறேன் நான் ஐஎஃப்இஜில இருக்கிறதுனால. 15 minute ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் வேணா இருக்கா. இருக்கு 15 minute தான் நான் இதை மார்க் பண்ணுவோம் கைஸ். சரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஐஎஃப்இஜிக்குள்ளார இருக்கும் 1 hourல. அது இல்லாம 15 minute மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போதைக்கு இதை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே 5 minute தான் என்ட்ரி கிரைட்டீரியா பார்க்க முடியும். 1 or 2 5 minute தான் நம்ம மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டாக யூஸ் பண்றது. இங்கதான் எஸ்எம்பி பார்க்கணும் கைஸ். இந்த லோ இங்க ஸ்வீப் ஆயிருக்கல, அங்க ஸ்வீப் ஆகாம இருக்கான்னு பார்க்கலாம். சில்வர்ல 750 இருந்து 820 சில்வர். ஒன் ஹவர்ல இருக்கா? என்ன டேட்டு? 28.
750. ஓகே 750 டு 820 825 ஹையர் லோ. இங்க 750 டு 820 லோவர் லோ. சூப்பர், நல்ல என்ட்ரி. ஒன்றும் இல்லை, இந்த ஐஎஃப்இஜி உங்களுக்கு கிராஸ் பண்ணி முடிச்சிட்டான்ல, அப்படியே என்ட்ரி எடுங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இதை எப்படி பார்ப்பாங்க, நான் ரொம்ப கிளியராக சொல்லணும்னா இப்படி தான் எடுக்கும். இந்த டைம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதை கூட விட்டுருங்க. டைம் தானே இது 8 8:30 அந்த மாதிரி. நான் மேக்ஸிமம் எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது எஸ்எம்டி வந்த அப்புறம் ட்ரேட் எடுங்க. 8:30 வந்து ட்ரேட் எடுங்க. 8 o'clock போவாதீங்க. ஆஸ் எ பிகினர் 8 o'clock போவாதீங்க. 8:30 தான் ரியல் மார்க்கெட் ஆரம்பிக்கும். 8 o'clock to 8:30 half an hour ப்ரீ மார்க்கெட். ரியல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு யாராவது மேனிபுலேஷன் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ அழகா மார்க்கெட் நீங்க பாடி க்ளோஸ் வச்சு முடிச்சாச்சு. 8:30 நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே டேட்டா என்ட்ரி எடுங்க. திருப்பி ரீடாப் ஒன்றா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிபி அந்த ஈக்குவலைஸ் இருக்குல்ல, அது வரைக்கும். அது இல்லையா, இது வரைக்கும் அவ்வளோதான். இதுதான் அந்த ஈக்குவலைஸ். அதுக்கப்புறம் 0.5 இருக்கு, பார்த்துக்கலாம். இதுவே 6.2 ஆர் சம்திங். ஆல்ரெடி நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் தான். இது வேற இன்னும் நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட். இந்த என்ட்ரி யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரீஎன்ட்ரி சான்சஸ் சொல்றேன். இங்க ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்குல்ல, இது அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் எக்ஸ்பேன்ஷன் இருக்கா. திருப்பி மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு வந்து போகணும்னு நினைப்போம்ல, ஆனா அதை சில்வர்ல பண்ணியிருந்தான், இங்க பண்ணல. இதுதான் எல்லாத்தையும் கவனிங்கன்ற. S&P 500 கோல்டு எப்படி பண்ண அந்த மாதிரி பண்ணுவானுங்க. இது டான்ஸ் கிளாஸ் ஆக மாட்டா மாதிரி. சி இவ்வளவு பெரிய எக்ஸ்பேன்ஷன் கீழே வந்துட்டானா. அரௌண்ட் எந்த கேண்டில் வரைக்கும் கீழே வந்திருக்கான், 840 லோ வரையும் வந்திருக்கான். 835 எஃப்இஜியை டேப் பண்ணிருக்கான். ஆனா இங்க பாருங்க 835 எஃப்இஜி எங்க இருக்கு, மார்க்கெட் வரவே இல்லை. புரியுதா, மேலேயே தான் இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு ஐஎம்ல எஸ்எம்டி தான். அதுவும் இல்லாம இங்க ஸ்வீப் கொடுத்துருவான். ஸ்வீப் பாருங்க, நான் ஒன்றும் எஸ்எம்டி டக்கு டக்குலாம் கண்டுபிடிக்கல. ஸ்வீப் பார்க்க கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அங்க 10 o'clock ஸ்வீப்பா, இவங்க 10 o'clock பாருங்களா, மேல இருப்பான். புரியுதா, 9:35 இருந்து 10 AM மேல இருக்கும். ஹையர் லோ மேல இருக்கும்னா 9:35 லோவுக்கும் 10 o'clock லோவுக்கும் கம்பேர் பண்ணுங்க, அது ஹையர் லோன்னு சொல்ல வரேன். இதுவே சில்வர்ல பாருங்க, 9:35 இருந்து 10 AM லோவர் லோவா இருக்கு. அப்புறம் இங்க கரெக்டா ஐஎஃப்இஜி வச்சுட்டு மார்க்கெட்டும் கிளம்பிடுச்சு. இங்க ரீடேப்லாம் ஆகுது. பாடி க்ளோஸ் ஆயிட்டு நம்ம உடனே இங்க போட்டோம்னா கூட வந்து தொட்டுட்டு தான் போயிருக்கு. எக்ஸ்ஐ பார்ப்போம். ஃபைன், எஸ்எம்டி மேக் பண்ணது இங்கே தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி போடுவீங்க. ஒன்று இங்கே போடுவீங்க, இல்லை நான் வெயிட் பண்ணி ஒரு புலிஷ் கேண்டில் பார்த்துட்டு தான் போடணும், இங்கே போடுவீங்க. இவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் என்ட்ரி வீக் லைக்கு. பட் அவர் டிபி அந்த 0.5 சொன்னல போஸ்ட் அதுக்கு வைக்கணும். ஏன்னா ரெண்டாவது ட்ரேட் எடுக்கணும் நம்ம, அது வரைக்கும் ஒரு டிபி. ஓகே, அதுக்கு மேல இந்த ஹைஸ் ஈக்குவலைஸை கலெக்ட் பண்றது தான். அது ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இதுலயே உங்களுக்கு 2 hour கவர் ஆயிடுது. நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா அது போயிட்டே இருக்கு, அதை ட்ரையல் பண்ண வேண்டியது உங்க கடமை. பட் பேசிக்கா 1:2 தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஈவன் 1:1 ஓகே. பட் அது நான் இந்த கோல்டு சிஎஃப்டில வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய என்ட்ரி சிஎஃப்டிஸ்ல கிடைக்காது. என்கியூல ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 hours வந்து ஒரு 2 to 3 என்ட்ரிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், நல்ல மொமெண்டம் இருக்கிறதுனால. இங்க ஒரு 1:2 பேசிக்கா டார்கெட் பண்ணுங்க கைஸ். ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கீங்க 6 hour. மிஸ் பண்ணவங்க இங்க என்ட்ரி இன்னொரு மேக் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கு தேர்ஸ்டே ஃபுல்லாக கிரியேட் ஆன என்ட்ரிஸ். இப்போ ஃப்ரைடே பற்றி பார்க்கலாம். தேர்ஸ்டே கரெக்டாக அந்த 10 AM தான் நம்ம நியூஸே வந்தது. அதனால தான் மார்க்கெட்டில் 10 AM கேண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிருக்கும். 10-12 அது போல நியூஸ் வந்தது. ஃப்ரைடே வாங்குது இந்த கேண்டில் பாருங்க. ஆனால் 10-10 ஸ்டார்ட் ஆகுனா 10:50 தான் முடியும். 10-12 தான் நியூஸே வந்தது. அப்போ எல்லா கேண்டிலும் நல்ல பை. தென் டே டைம் ஃப்ரேம் அகெயின். இப்போ நான் முடிவே பண்ணிட்டேன், இந்த ஐஆர்எல்லாம் ரியாக்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வாய்ப்பே இல்லைன்னு. இந்த டவுட்டை தான் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே ஈக்குவலைஸ் இருக்கு, இது வேலைக்கு ஆகாது. மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸும் ஃபுல்லாக மாறியாச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை தான் ட்ரம்ப் கிட்ட இருந்து. இருந்தாலும் அதை ஃபுல்லாக மார்க்கெட் அஃபிஷியலாக எடுத்துக்கிட்டு பல ட்ரில்லியன்ஸ் அதுக்கு ஆட் பண்ணி விட்டுருக்கானுங்க. ப்ரீவியஸ்லி லோ கலெக்டர், தென் உங்களுக்கே தெரியும் இந்த பிஎஸ்எல் பெண்டிங், அதுக்கடுத்தது இந்த பிஎஸ்எல்ஸ்.
ஸோ நான் ஜஸ்ட் அந்த 5000 வந்து மார்க்கெட் இன்னொரு வாட்டி டேப் ஆகும்ன்ற மாதிரி விட்டுட்டேன். டேரெக்டாக 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உள்ள போகிறோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு ஃபேராலி கேப் டேப் ஆயிருக்கு, நல்ல ஒரு ஆர்டர் ஃப்ளோ. தென் 1 AM கேண்டில் போயிடுவேன் எப்பவும் போல. ஒன்றுமே என்ன நினைக்கிறாரு. எஃப்இஜி எஃப்இஜி எதுவும் கிடையாது. ஃபைன். மார்க்கெட் 2 மினிட்ல போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. குட். இந்த ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணுங்க. எஃப்இஜிஸ் கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஆனால் 2 o'clock பாருங்களேன். 2லேருந்து அரௌண்ட் அவ்வளோதான், ஃபுல்லாக கன்சல்டேஷன். 5 o'clock தான் ஏதோ கொஞ்சம் எஃப்இஜி வச்சிருக்கேன். ஆனால் 5:30 மார்க்கெட் எங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை லண்டனில். பட் ஸ்டில் நமக்கு டிபி மட்டும் இருக்குது பெண்டிங்கில். ஸ்வீப் ஏதோன்னு பார்த்தேன் 445. ஆமாம், இந்த மாதிரி ஸ்வீப்ஸ் வந்தால் கொஞ்சம் மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கே எஃப்இஜி இருக்குது, பிடிஆர் வரல ஸ்வீப் இருந்ததுன்னா நல்லது. அந்த இடம் எஸ்எல் அடிக்காமல் கொஞ்சம் பாதுகாக்கலாம். அகைன் ஒரு வாட்டி 4 hour போகலாம். ஏன்னா நம்ம நியூயார்க் போக போகிறோம். லண்டனில் என்ட்ரி இல்லை. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருக்கு. இது நியூட்ரலாம் முடிஞ்சிருக்கு. 1 hourல போயிட்டு 7 o'clock வரையும் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு 7 to 8 வரையும் எங்கே இருக்குன்னா தெரியும் மார்க்கெட். 7 to 8. ஓகே கைஸ், சிம்பிள். பை பிஃபோர் செல் கேண்டில் ஓபியா கன்சிடர் பண்ணுறேன். அங்கே ஸ்வீப் வரைக்கும் 15 minute நல்ல செட்டப் பார்த்தோம் எஃப்இஜியோட, அதனால. ஓகே, இப்போ இந்த எஃப்இஜி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ரேட் இருக்கு அக்ரெசிவா இல்லை அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன். இது எதுக்கு ப்ரோ இந்த கன்ஃபர்மேஷன் அசால்ட்டா சொல்றீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் இந்த மார்க்கெட் வந்து ஒரு செல்ஃபார் ரெடியாக கிரியேட் பண்ணிடுச்சு. எப்படி இருந்தாலும் பை தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்போ ஐஎஃப்இஜியா மாறணும்ல, மாறும்போது நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். க்ளோஸ் வச்சாச்சு அந்த கேண்டில. இங்கே எடுக்க போறோம். அது திருப்பி ரீடாப்லாம் பண்ணிருக்கு, பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. அரௌண்ட் 5 hour நைஸ். அதிகம் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். இது 5 hour அரௌண்ட். நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ட்ரேட் எடுத்தோமா, இந்த இடத்துல டியூஸ்டே ஒரு செல்லு. இந்த செல்லு எவ்வளோ கிடைச்சது? 3 hour நினைக்கிறேன். இந்த வரைக்கும் என்ன நம்ம வச்சிருந்தோம், 2.5 hour சம்திங். ஓகே, திருப்பியும் வெனஸ்டே இங்க என்ன பண்ணிருந்தோம், ஃபர்ஸ்ட் நம்ம லண்டன்லேயே பிடிச்சி முடிச்சிட்டோம். 5 minutes அது 15 minutes கிடையாது. இங்க வந்து எனக்கு ரீஎன்ட்ரி கிடைக்கல நியூயார்க்ல. அந்த 1 hourல திருப்பி அலைன்மெண்ட் ஆகும்போது. ஸோ லண்டன் நம்ம பிடிக்கும் போது 6.5 hour கிட்ட வந்துச்சு. அது ஓவராலா 12 hour வரும். நம்ம 6.5 பார்ஷல்ஸ் வந்து ஃபுல்லா வச்சுப்போம். ஓகே, ஆல்ரெடி 2.5 6.5 3 hour, இது 9 hour, இது 28. என்ன பண்ணோம், இந்த பை மூவ் பிடிச்சோம். ஓகே, பை மூவ் எவ்வளோ மீன்ஸ் ஞாபகம் இல்லை, ஒரு வாட்டி பார்த்துடலாம். .5 வரைக்கும்லாம் கிடையாது, இந்த ஈக்குவலைஸ் வரைக்கும் தான் நம்ம டார்கெட். அதுதான் இவ்வளோ 6. ஆல்ரெடி 9 hour, இது ஒரு 6னா 15. தென் 5 day இப்போதான் பார்த்தீங்க, இது ஒரு 6, இது ஒரு 5. அப்போ நம்ம 20 hour. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி சொல்றேன். பார்க்குற எல்லா என்ட்ரியுமே நம்ம லைவ்ல அனலைசஸ் பண்ணிருப்போமா தெரியாது. எல்லா நாளுமும் நம்ம ப்ராஃபிட்ஸ்ல முடிப்போமா தெரியாது. தென் பார்க்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டையும் நம்ம பிடிச்சிருவோமா தெரியாது. பட் ஒரு ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, வின்னிங் ரேஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ இங்கே டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லினா ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் செட்டப்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதில் நீங்கள் நம்ம பார்த்தது வந்து பெர் டேக்கு ஒரு ட்ரேட் தான், 2 3 ட்ரேட் கூட கிடையாது. இந்த 4 trades 2 trades நீங்கள் எடுத்திருந்தா கூட, நீங்கள் லாஸே பண்ணியிருந்தாலும் 2 trade லாஸே பண்ணியிருந்தாலும் 1% ரிஸ்க் வச்சு நீங்கள் 2 trade லாஸே பண்ணியிருந்தாலும் 2% தான் போயிருக்கும். பட் 2 trade நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் ஆவரேஜாக இங்கே கிடைச்ச ட்ரேட்ஸ் எல்லாமே 5 hour 6 hour இருக்கு. ஸோ நீங்கள் 2 trade ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் ஒரு 8 hour மேக் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அந்த லாஸ்ட் 2% போக நீங்க 6% பிளஸ்ல இருப்பீங்க. இப்படிதான் நம்ம பார்க்கணும். 20 hour கிடைச்சிருக்க 20% கிடைச்சிருப்பாங்க, ரிஸ்க் கூடாது. எல்லா ட்ரேடையும் எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே சூப்பர், வேற லெவல் நீங்க சொல்ல. பட் புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்க ஒரு கேம் பிளே பண்றோம். அந்த கேமுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம லாஸ் பண்ணோமா, அந்த கான்டெக்ட் ஏன் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி பெட்டராக தான் பார்க்கணும். அந்த லாஸ் நினைச்சிட்டு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, நம்ம ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் வரைக்கும் கில் ஜோன்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் செட் பண்ணிட்டோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்டு 2 ட்ரேடுக்கு மேல ஒரு நாளைக்கு போகக்கூடாது, அவ்வளவுதான். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வின்னிங் ரேஷியோ தன்னால வரும்.
அதுக்கு அடுத்தது வீக்கெண்ட உட்காந்து தயவு செஞ்சு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பேக் டெஸ்ட் வந்து ஜேர்னல் எடுங்க. ஜேர்னல்லாம் என்ன தெரியுமா? இப்போ நான் என்னோட மிஸ்டேக்ஸ் தான் சொல்றேன். சரி, இப்போ நான் இங்க ட்ரேட் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இங்க வந்து மேலே போகுது. இந்த ஒரு கேனல் வந்த உடனே அவ்வளவுதான் போல, நம்ம தப்பு போல, இங்க போய் லிக்விட் கலெக்ட் ஆயிடுச்சு, ஸ்வீப் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். கான்டெக்ட் ஹையர் டைம் ஃப்ரேம். மார்க்கெட் 1 ஹவர்ல நீங்க போகணும். ஓகேங்களா? 1 ஹவர் கேனில பார்த்தா போயிட்டு இருக்கோம் 4:15 மினிட்ல. நான் ஒரு 15 மினிட் பார்த்து வெளியே வந்துருப்பேன். ஸோ அப்போ நான் 2% ஆல்ரெடி லாஸ் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ஒரே ஒரு 5 ட்ரேட் விட்டுட்டா அது 2% லாஸ்லேயே தான் இருக்கும். நான் எடுத்து தரணும் +3 நெட்ல வருவேன். இதுதான் வந்து ஜேர்னல் டெப்தா பண்ணுங்கன்றேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ட்ரேட் எடுத்தோம், இதை இத்தனை ஹவர்ஸ் இத்தனை மினிட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு நடுவில் மார்க்கெட் எப்படி எப்படிலாம் பண்ணுச்சு, நம்ம ட்ரிகர் பண்ணுச்சு, அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் பேக் டெஸ்டிங் இப்படி போட்ட என்ட்ரி 5 20 இந்த வரும் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு தான் வேலைக்கு ஆகாது. டெப்தா ஒரு என்ட்ரிஸா என்ன டைமுக்கு டேப் ஆச்சு, என்ன டைம் வரை ஹோல்ட் பண்ணிருக்கணும், அந்த ஹோல்ட் பண்ணது வந்து லேட்டர் அவுட் ஆஃப் த கில் ஜோன், லண்டன்ல இருந்து நியூயார்க் பிஃபோரா, இல்ல எல்லாமே கில் ஜோனா, இல்ல கில் ஜோன் ஆஃப்டர் நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கா, எந்த இடத்துல பாசிட்டிவ்ஸ் நம்ம எடுத்திருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சைக்காலஜியை பேக் டெஸ்டிங்ல நல்ல டெப்தான ஜேர்னல் எடுத்து ட்ரைன் பண்ணினே இருங்க. அதுதான் லைவ்ல உங்களுக்கு வந்து தோணும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் லைவ்ல. நம்ம சும்மா ஏதோ வந்து லைவ்ல பார்த்துக்கலாம்னா வராது. லைவ் என்ட்ரி ட்ரேடிங் ரொம்ப முக்கியம் தான். அதெல்லாம் நிறைய நம்ம கெயின் பண்ணுவோம். அதுல பண்ற தப்பியோ இல்ல நம்ம பண்ற ரைட்டான மூவையோ நம்ம திருப்பி ஜேர்னல் எடுத்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்ன்றாங்க. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட் இன்னும் பை தான் போகும் தான். ஓகே, செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் பைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கைஸ். சரி, இந்த லிக்விட் ஏரியா எடுக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இருக்கிறத பார்த்தா எனக்கு இந்த லிக்விடிட்டி கலெக்ட் ஆகணும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த ஐஆர் ரியாக்ட் ஆனதுக்கு திருப்பி செல் ஆகும்னு எதிர்பார்க்கல பெருசா. சரி, நம்ம அந்த வீக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த மாதிரி மாத்திக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ் அலைன்மெண்ட் பண்ணிட்டு. தேங்க்யூ.